ஆள்றாங்க போய் அங்கே உட்காந்துக்கிட்டு எது எடுத்தாலும் செல்லாது, உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சிவில் டிஸ்பியூட் கேஸ் பெண்டிங் இருக்கு, அதுதான் முடிவெடுக்கும். பொதுக்குழு வேஸ்ட், அதை நடத்துறதும் பழனிசாமி வேஸ்ட். அது நம்ம போறோம் நம்ம ரூட்ல. நீங்க தாவேக்காவுக்கு ஆதரவாவே பேசிருக்கீங்க, தாவேக்காவுக்கு ஆதரவா பேசுறதுக்கு ஒரு அழைப்பு ஏதாவது இருக்காங்களா? தாவேக்காவுக்கு பேசிருக்கீங்க. இப்ப சொல்றேன், ஒரு அருமையான கேள்வியை கேட்டீங்க. எனக்கு பெயர் வைத்தவர் பெரியார். இங்கேதான் திராவிடர் கழகம் உருவானது. அந்த தந்தை பெரியாரை இதே சேலத்தில் அழைத்து வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் இறக்கினால் அது பிரச்சனையிடும், தோத்துரும் திமுகன்னு சொன்ன காலத்தில் பனமரத்துப்பட்டி ராஜாராம் தந்தை பெரியாரை அழைத்து வந்து பிரச்சாரம் செய்தார். அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் சரித்திர வெற்றியை படைத்தது. அப்புறம் எல்லா இடத்துக்கும் தந்தை பெரியாரை கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் தன்னுடைய பின்னணி அந்த படத்தை போட்டா ஓட்டு வருமா இல்லையான்னு திராவிட இயக்கங்கள் சிந்திக்கிற நேரத்தில் தந்தை பெரியார பின்னணி பெருசா போட்டு அதுக்கு பக்கத்துல அண்ணல் அம்பேத்கர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், பேரறிஞர் அண்ணா அவர் சொந்த ஊர்ல போய் நின்று தலைவரை பத்தி புகழ்ந்து பேசி, அஞ்சலி அம்மாள் ஆகட்டும், இப்படி நீங்க எடுத்து பாருங்க. ஆகவே திராவிட இயக்க தலைவர்களை கொண்டாடுகிறார் விஜய் என்றால் நான் கொண்டாடத்தான் செய்வேன், நான் பாராட்டத்தான் செய்வேன், நான் புகழ்ந்து பேசத்தான் செய்வேன். இதே அசம்பிளியில கலைஞர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர், மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெரியப்பான்னு சொல்லும்போது நான் பாராட்டி பேசுறேன். அதுக்கு பிறகு தங்கம் தென்னரசு சொன்னார், மற்ற அமைச்சர்கள் சொன்னார், இங்கிருந்து போனவங்க தான் அங்கே இருக்காங்க எல்லாரும் சொல்லும்பொழுது பாராட்டுகிறது. அதை விஜய் ஆரம்பத்திலேயே தந்தை பெரியார் படத்தை பெரிதாக பின்னால் வைத்து அந்த கட்சியை கொண்டு வர முன்னும் பொழுது விஜயை பாராட்டுவதில் என்ன தவறு இருக்கிறது? எந்த கட்சியில பழனிசாமி தவிர, ஒரு நிமிஷம், பழனிசாமி தவிர வேற யார் வேற கட்சிக்கு போகாம இருக்காங்க, ஏத்துக்காம இருக்காங்க? இல்ல புரியல நீங்க சொல்றது. தமிழக வெற்றி கழகத்திற்கு எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுத்தாலும் தமிழக அரசு பல்வேறு நிபந்தனை கொடுத்து முட்டுக்கடை போடுது. அப்ப தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து தமிழக அரசு பயந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. சில நிபந்தனைகள் வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் ரோட் ஷோ வேணான்ற, ரோட் ஷோவால ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. ஒரு இடத்துல மைதானத்தில் மீட்டிங் அந்த காலத்தில் போட்டு தலைவர் வந்து நடத்துவார் பாருங்க, அது மாதிரி நடத்தினா நல்லா இருக்கும். ஆகவே இப்போ பாருங்க, புதுச்சேரியில் ஜோக் அடிச்சாரா என்ன அது ரங்கசாமி அண்ணன், இங்கே எங்கேயா ரோடு இது கொடுக்கறதுக்கு, ரோடு இருந்தால் தானே ஷோ பண்ண முடியும்னு. ஆகவே ரோட் ஷோ நமக்கு ஒரு பாடத்தை புகட்டி விட்டது. அதை நிறுத்தி எங்கேயா மைதானத்தில் வந்து பேசி போடும் தலைவர் தவறில்லை. இது எல்லாரும் கடைபிடிக்கணும். யார் அழைப்பு வந்தா நீங்க அழைப்பு கொடுங்க, நான் அப்புறமா பேசுகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.